தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்பாளர்கள் பூராமே வந்து ஜூம் மீட்டிங்ல சீமானே கேள்வி கேட்கிறாரு. அப்ப வெற்றிக்குமார் சொல்றாரு, எனக்கெல்லாம் ஆளே இல்லைனே பிரச்சாரத்துக்கு போக, தப்படிக்கிறவங்க 4 பேர்னே, என் சொந்தக்கார ஒரு 4 பேர்னே, நானும் என் குடும்பம்னே, மொத்தமே 10 பேர் தானே பிரச்சாரத்துக்கு போனோம்னாரு. நான் அதே ஜூம் மீட்டிங்ல வரைக்கும் நானே கேள்வி கேட்டேன், அந்த மாவட்டத்தை கட்டமைச்சது யாருன்னு, அந்த மாவட்டத்தில் இருக்க உயரிய பொறுப்பாளர் யாருன்னு, இருக்கிறதுல மேல்பட்ட பொறுப்பாளர் யாருன்னு, யாருன்னே பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், சாலை மறியல், முற்றுகை எல்லாத்தையும் முடிவு செஞ்சது யாருன்னு, அந்த மாவட்டத்தில் இருந்த உங்களை தவிர அந்த மாவட்டத்தில் எவனுமே இல்லை. நீங்களே ஒன்றிய செயலாளர், நீங்களே மாவட்ட செயலாளர், நீங்களே தொகுதி செயலாளர், நீங்களே வார்டு கவுன்சிலர், எல்லாமே நீங்களாவே இருந்தீங்கண்ணே. அந்த கட்சி உருப்படாம போனது காரணம் நீங்களே. அப்படி பேசிட்டீங்களா? ஆமா, அப்படியே அவர் முன்னாடி சீமானே முன்னாடி பேசுறேன். கோவம் வருமா வராதா அவருக்கு? இதோட இன்னொன்னு சொல்லவா, இங்க இந்த விஷயம் தெரிஞ்ச யாரான்னு சொல்றேன். சீமானண்ணே 1, ராவணண்ணே 1, 2, வெற்றி குமரன் 1, 3, புகழேந்தி மாறன் 4, வழக்கறிஞர் சுரேசனே 1, 5. இந்த 5 பேர், நான் 1, 6 பேர். இந்த 6 பேர் ஒரு கூட்டம். சென்னையில தம்பி அலுவலகம்னு திரைப்பட அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்தில் மாடியில் இந்த மீட்டிங் நடக்குது. எனக்கும் வெற்றிக்குமரனுக்கு ஒரு பஞ்சாயத்து. நான் போன உடனே என்ன பண்ணுறேன், இது எப்படி பார்த்தாலும் 2021 இருக்கும்னு நினைக்கிறேன். 21 அந்த காலகட்டம். அப்போ தான் வேட்பாளர் அறிவிச்சது. அப்போ போன உடனே நான் சொன்னது, அண்ணே இந்த 5 மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்க 5 மாவட்டம் நாசமாக போகிறதுக்கு வெற்றிக்குமார் தான் காரணம். ஆப்போசிட்ல தான் உட்காந்துருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற நான் சொன்ன பேர்கள் எல்லா பேருக்குமே தெரியும். நான் சொன்னது இவர் தான் காரணம். இவர் இருக்கிறது இந்த 5 மாவட்டம் உருப்படாது. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க. நான் அந்த கட்சியில வந்து வெளியேற முடியாம தவிக்கிறேன். இந்த கட்சியை விட்டு என்னால இவர் செய்யற கொடுமையும் தட்டி கேட்டு பகையாகுது. கட்சிக்குள்ள வேலையை செய்ய முடியல. உங்கள்ட்ட வந்து சொல்லி அதுக்கு தீர்வு எடுத்த முடியல. என்னை கட்சியை விட்டு நீக்குங்க. அப்பவே சொல்லிட்டேன். கட்சியை விட்டு நீக்குங்க. 50,000 ரூபாய் தரீன்னு 50,000 ரூபாய் கத்த எடுத்து வச்சு சத்தியம்.